Hello friends, Itel S23 Plus phone நம்ம கையில இருக்குது. 13000 ரூபாய் பிரைஸ்ல curved AMOLED display வந்து கொடுத்திருக்காங்க. Curved AMOLED display வந்து 20000 25000 ரூபாய் phonesலயே வந்து கொடுக்கிறது வந்து ரொம்ப rare. சோ ஒரு சில phonesல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க எப்படி 13000 ரேஞ்சுக்கு வந்து கொடுக்க முடியுது? இந்த பட்ஜெட்ல அவங்களால கொடுக்க முடியுது அப்படினா வேற ஏதாவது ஸ்பெக்ல அவங்க கை வச்சிருப்பாங்களா? சோ உங்களுக்காக இந்த வீடியோல நான் இந்த போன்ல இருக்கிற நல்ல விஷயங்கள், இந்த போன்ல எதெல்லாம் சரியில்லை அப்படின்ற ஒரு full டீடைலையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ எப்பவும் போல நம்ம நல்ல விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த போன்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி curved AMOLED டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 10000 ரேஞ்ச் 15000 ரேஞ்சில வந்து வந்துரும். ஆனா இவங்க வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது குவாலிட்டி வைஸ் ஏதாவது கம்மியா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான டவுட் நமக்கு இருக்கும். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்க அப்படினா இதுல குவாலிட்டில எந்த விதமான காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணல. அதே நேரத்துல இதுல HDR மாதிரியான விஷயங்கள்லாம் சப்போர்ட் வந்து பண்ணல. இதோட Black எல்லாமே நல்லா டீப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுல ஹைலைட்டா வந்து பாத்தீங்க அப்படினா இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படிங்கும் பொழுது யூசுவலாவே கொஞ்சம் வந்து லோ லேட்டன்சியா தான் இருக்கும். ஆனா இந்த போன்ல வந்து பாத்தீங்க அப்படினா அந்த அளவுக்கு லோ லேட்டன்சி வந்து கிடையாது. நல்லாவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேயோட ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படினா 2400 into 1800 பிக்சல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 480 பிக்சல் per inch வந்து சப்போர்ட் இருக்கு. சோ கிளாரிட்டி டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. கலர் ரிப்ரொடக்ஷனா இருக்கட்டும் இல்ல கான்ட்ராஸ்டா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா இருக்குது. பட் இங்க இதோட நிட்ஸ் அதாவது பிரைட்னஸ் லெவல் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ரொம்ப வெயில்ல எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படினா கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி தான் வந்து இருக்குது. 1000க்கு மேல வந்து நிட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களும் நிட்ஸ் என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்றது எந்த இடத்துலயும் ஸ்பெக்ல அவங்க நோட் பண்ணல. இந்த டிஸ்ப்ளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க கார்னிங் Gorilla Glass 5 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம். சோ ஸ்கிராச்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகாது அப்படின்னு நம்பலாம். அதுக்காக நீங்க போனை தூக்கி கீழே போட்டுட்டு என்ன கார்னிங் Gorilla Glass 5 இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஒரு ஒன் டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா 100 டேஸ் நீங்க போனை பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து 100 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு வேளை கீழே நீங்க ஏதாவது போட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஸ்கிரீன் ப்ரோக் ஆனது அப்படின்னா அதை அவங்க ஃப்ரீயா ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர்றதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. உள்ளேயே வந்து பாக்ஸ்குள்ளேயும் ஒரு கார்டு வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனை நான் வந்து அன்பாக்ஸ் இதில் பண்ணி காட்டல. இதுக்கு பதிலாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தவிர வேற எதுவும் இதில் ப்ளஸ் பாயிண்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. 8GB RAM கொடுத்துருக்காங்க. 8GB RAM அப்படிங்கும்போது இந்த 13000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். இவங்க விர்ச்சுவல் RAM 8GB கொடுக்குறாங்க. ஸோ விர்ச்சுவல் RAM நம்ம பெருசாக கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இல்லை. பட் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது எவ்வளோனா 8GB. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 16GB கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்குது. பெரிய ஸ்டோரேஜ் தான். நீங்கள் ஆப்பிள் இந்த மாதிரியான ஃபோன்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டையுமே பயங்கரமாக ப்ரைஸ் வித்தியாசத்தில் அவங்க சேல் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 256GB வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இதில் SD கார்டு தனியாக நீங்கள் போட முடியாது. ஸோ 256GB போதுமானதாக இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்ததா இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதனுடைய அந்த டிசைன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃப்ரண்ட்ல எப்படியா இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். அப்படியே பின்னாடி திருப்பணும் அப்படின்னா ஃபோனுக்கு ரியர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கேமராவோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கிற அந்த பாடியாக இருக்கட்டும், அது மாதிரி இதோடைய ஃப்ரேமாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபோன் அளவுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது. ரியர் சைடு பாட்டம் சைடு அது மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் எந்த குறையும் சொல்லிட முடியாது. பக்காவான ஒரு ப்ரீமியம் ஃபோனுக்கான ஒரு டிசைனை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஐட்டல் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாட்வேர்ஸ் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்வேர்ஸ் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் OS ஃபீல் வந்து இருக்குது. அதுக்கு ஒரிஜினல் OS கிடையாது. பட் அந்த ஃபீல் இருக்குது. அது மாதிரி இந்த ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் பெரிய லெவலில் ஆட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வரல. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்ஃபினிக்ஸ் டெக்னோஃபோன்ஸ்லாம் இருக்கும். அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சோசியல் டர்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் இருக்கிற வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து பண்ண முடியாது. ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். பட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மாதிரி பீக் மோடுன்னு ஒன்று இருக்குது, ஸ்டிக்கர் மேக்கர் இருக்குது, வீடியோ ரீடச்சிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அது மாதிரி கேம் மோட் இருக்குது, டுயல் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், வீடியோ அசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்கும்போது அதோடைய வியூ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஜஸ்டஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட், டேப்பிங் வே, மியூசிக் ஜஸ்டர், கிளிப் மியூட், ரைஸ் டு இயர், ஆன்சர்ஸ் கால்ஸ் வித் ஜஸ்டர், ஸ்கிரீன்ஷாட்ஸ்க்கெல்லாம் வந்து 3 ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து நிறையா வந்து இருக்குது. சாஃப்ட்வேர் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐட்டல் வந்து பாராட்டலாம். இந்த ஃபோனுக்காகவே ஸ்பெஷலாக ஐவானா அப்படின்ற ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா அமேசான் அலெக்ஸா வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக இவங்க ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து சாட் ஜிபிடியோட டைப்ல உள்ளது. ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னா அது சாட் ஜிபிடி மூலமாக இன்டெகிரேட் பண்ணி அங்கேருந்து ஆன்சரை கொண்டு வரும். நீங்கள் சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு கேட்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக இதில் நீங்கள் வாய்ஸ் மூலமாக வந்து கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே
உங்களுக்கு சாட் ஜிபிடியிலேருந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்க கேமராவுக்கு வரலாம். இங்கே டுயல் ரியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய டோட்டல் அந்த சென்சருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் சென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பகலில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோடைய எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். பகலில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா நாய்ஸ் கிரைன்ஸ் இதெல்லாம் பெருசாக இல்லை, ஓரளவு குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் லோ லைட் ஆனிச்சு அப்படின்னா கிரைன்ஸ் நிறையாவே வந்து இருக்குது. அதே மாதிரி செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்கே 32 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியுமே கிட்டத்தட்ட ரியர் கேமரா எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் செல்ஃபி கேமராவும் இருக்குது. செல்ஃபி கேமராவில் நீங்கள் பகலில் எடுத்தீங்க அப்படின்னா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா 13,000 ப்ரைஸில் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பட்ஜெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது கேமராவோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி முடிக்கலாம். அடுத்தது அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் யூனிசாக்கோடைய T616 அப்படின்ற ஒரு ப்ராசஸர். நம்மளாம் அந்த மாதிரி ப்ராசஸர் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இந்த ப்ராசஸர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கே யூனிசாக் அப்படின்னும் போது ரொம்ப லோ பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு நோக்கியா மாதிரியான ஃபோனில் தான் இந்த மாதிரியான ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஆஸ்பால்ட் 9 அந்த மாதிரி BGMI இந்த மாதிரி கேம்லாம் இன்ஸ்டால் பண்ணி சரி ரொம்ப ஸ்டக்காக போகுதுன்னு நினச்சிட்டு தான் நான் விளாண்டேன். பட் ஆஸ்பால்ட் 9 பார்த்தீங்கன்னா அப்படின்னா பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. அது மாதிரி ஓவர் ஹீட்டிங் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இல்லை. அது மாதிரி டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்குது. பட் என்னை பொறுத்தளவில் ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். என்னை பொறுத்தளவு பெருசாக லேக் கூட வந்து ஆகலைங்க. ஆனால் அந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டை பொறுத்தளவில் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ப்ராசஸர் தான். ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்கலாம். இங்கே கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கல்ல நான் சொன்ன மாதிரி. இதில் வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபாஸ்ட் சார்ஜில் பாக்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சமாக 2 மணி நேரம் வரைக்கும் டைம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 0 to 100 சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அவங்க கொடுக்கல. கீழே மட்டும் தான் பாட்டமில் மட்டும் தான் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் 5G இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ 5G இந்த ஃபோனில் இல்லை. 5G பொறுத்தவரை இப்போ ஜியோ சில ஏர்டெல்லில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து ட்ரையல் பிளான் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதுபோக ஒரு ஃபியூச்சரிட்டிக்கான ஒரு ஃபோனை நீங்கள் உங்களால் வாங்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அதை மட்டும் 5G ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு 2000-3000 கூட ப்ரைஸ் வந்து கூட வச்சுருந்துருக்கலாம். ஆனால் 5G இல்லை அப்படிங்கும்போது எனக்கே வந்து அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அது மாதிரி இதில் ஸ்டோரேஜ் வந்து 256 GB கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்ன டைப், அதாவது UFS 2.2, 2.3, 3.0 இல்லை அப்படின்னா அது EMMCயா அப்படின்றத எந்த இடத்துலையும் அவங்களுடைய ஸ்பெக்கில் மென்ஷன் பண்ணலை. அதனால் அது என்ன ஸ்டோரேஜ் அப்படின்றதே நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ ஒரு வேளை EMMCயா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். என்னை பொறுத்தளவில் டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இந்த ரிவ்யூவோட முடிவுக்கு வந்துட்டோம். இதோடைய நல்ல விஷயத்தையும் பார்த்துட்டீங்க, சரியில்லாத விஷயங்களையும் பார்த்துட்டீங்க. இப்போ இதோடைய முடிவு யாரா இருக்கு, இது செட் ஆகும் அப்படின்றது போல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்டைலிஷான ஒரு ஃபோன் வேணும். அது வந்து கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வேணும். எல்லாருமே வந்து ஒரு 40,000, 50,000, 30,000 பட்ஜெட்டில் உள்ள ஃபோன்லேயே இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் எனக்கு கிடைச்சது அப்படின்னா வேற லெவல் அப்படின்றவங்களுக்கு இந்த ஃபோன் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை எனக்கு வந்து ப்ராசஸர் ரொம்ப முக்கியம், எனக்கு நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கணும், அது மாதிரி கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து லோ லைட் இதெல்லாம் வேற லெவலில் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபோன் செட் ஆகாது. அதே நேரத்தில் இந்த பட்ஜெட்டில் உண்மையிலே சொல்லப்போனால் வேறு யாரும் இந்த மாதிரி கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் முடியுமான்றது எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் வேறு ஒன் டைம் வந்து கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த 13,000 பட்ஜெட் அப்படின்றதான் இந்த ஃபோனில் மிகப்பெரிய ப்ளஸ். இப்போ இந்த ஃபோனையே வந்து அவங்க ஒரு நார்மலான ஒரு டிஸ்பிளே போட்டுட்டு இந்த ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு அது பழைய ஸ்டாக்காக இருக்குதோ இல்லை ஏதோ ஒன்று, பட் அந்த கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இந்த ப்ரைஸில் கொண்டு வந்து ஒரு ரிவல்யூஷன் கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் வந்து இவங்க ஃபியூச்சரிட்டிக்காக ஒருவேளை S23 ப்ளஸ் மாதிரி S24 ப்ளஸ் அப்படின்னு வரும்போது இன்னும் இதை அப்கிரேட் பண்ணி இன்னும் நல்ல ப்ராசஸர், ஒரு மீடியாடெக்கோடைய ப்ராசஸர்ஸ் நல்ல ப்ராசஸர்ஸாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கேமராவெலாம் அப்கிரேட் பண்ணி இன்னும் 2,000-3,000 ப்ரைஸை கூட வச்சா கூட இந்த ஃபோன் வந்து ஒரு ஒருத்தான ஃபோன் அப்படின்றதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.